Peace Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அப்போ பாருங்க, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அது தேவனை சேர்ந்த ஜனங்கள், கர்த்தரை சேர்ந்த ஜனங்கள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கே வாசமாயிருப்பார்களா? எருசலேமில் வாசமாயிருப்பாங்க. பாருங்க, மோவாப்புக்கு போனார் நகோமி. பஞ்சம் வந்தபோது, நெருக்கம் வந்தபோது அவள் பெத்லேகமை விட்டு மோவாப் தேசத்திற்கு போனாள். ஆகவே அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாய் மாறினாள், தனித்தவளானாள். ஆனால் சீயோனை சேர்ந்த ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எருசலேமில் தான் வாசமாக இருக்கணும். துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நம்ம எருசலேமில் தான் வாசம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிடக்கூடாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிடக்கூடாது. எருசலேமிலிருந்து ஒரு மனிதன்
எரிகோவுக்கு போனானாம். அதனால் அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன? கள்ளர் கையில் அகப்பட்டான், குற்றீராக்கப்பட்டான், எல்லாவற்றையும் பறிகொடுத்தவனாய் மாறினான். தேவனுடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். ஆகவே அவனுக்கு நடந்தது என்ன? துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், ஆஸ்திகளை எல்லாம் அழித்தான். கடைசியாக பன்றிக்கு கொடுக்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடையாமல் போயிற்று. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாதபடி அவருடைய சமூகத்திலே நம்ம வாசம் பண்ணுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீர் தெரிந்து கொண்டு உடைய பிரகாரத்தில் சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரத்திலே நாட்டப்பட்டவர்கள், உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் உம்முடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போய் விடாதுங்க. பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய் விடாதுங்க. யோபுவை பார்த்தீர்களா? யோபுவை பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறா. எல்லாவற்றையும். ஒரு மனிதன் எதை எதை இழக்கக்கூடாது எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது சொந்த மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ? இன்னும் ஆண்டவரே 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 கர்த்தாவே என்று சொல்லி கொண்டு இருக்கிறீரோ? இன்னும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா. நன்மைகளை தந்தா தேவனை துதிக்கலாம், ஆசீர்வாதங்களை தந்தா தேவனை துதிக்கலாம், நல்லா இருந்தால் தேவனை துதிக்கலாம். ஆனால் இப்போ சிறையிருப்பிலலாம் இருக்கிறோம், இப்போ கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம். ஏன் தேவனை துதிக்கணும்? தேவனை தூசித்து ஜீவனை விடும். தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, காயப்பட்டு இருக்கும்போது, அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகலை, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகலை, ஆண்டவரை மறுதலிக்கலை, மாறாக கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க, பாட ஆரம்பித்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவும் அதே போல தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். சர்வ வல்லவர் தந்த சுவாசம் என்னில் இருக்கிற வரையிலும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக்கவே மாட்டேன். தேவ பிள்ளைகளே, எருசலேமிலே வாசம் பண்ணணும். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாக இருப்பார். ஒருபோதும் ஆண்டவருடைய மகிமையை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு நான் விலகி போய் விடவே கூடாது. இவ்வளவு அன்புள்ள தெய்வம் நமக்கு வேறு எங்குமே இல்லை. உயிரையே தந்த தெய்வம். நாம் எருசலேமிலே வாசம் பண்ணணும், விசுவாசத்திலேயே நிலைத்து இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்கணும். அப்படி வாழ்ந்தா என்ன நடக்குமா? இனி நீ அழுது கொண்டுராய். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தா, எந்த சூழ்நிலையிலையும் தேவ சமூகத்தில் நம்ம நிலை நின்றா, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டுராய், இனி நீ அழுது கொண்டுராய். நம்முடைய வாழ்க்கையில் அழுகையை மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைப்பார், நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை மாற்றுவார், நம்முடைய அழுகையெல்லாம் தேவனாய கர்த்தர் மாற்றுவார். ஏன் இன்னைக்கு மனிதன் அழுகிறான்? எந்த சூழ்நிலையிலெல்லாம் மனிதர்கள் அழுகிறார்கள்? வாசித்து பாருங்க. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபிடத்தில் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆனால் அதுக்கும் பிறகு கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை கண்டடையாமல் போனான். அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி மனிதருடைய அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று தெரியாமலேயே அதை விற்று போடுகிறார்கள். சேஷ்டபுத்திர பாகம் எவ்வளோ விலையேறப்பட்டது. ஆனால் ஒருவேளை ஆகாரத்திற்காக என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ பிரசன்னத்திலே இருந்தீங்கன்னா, தேவ சமூகத்திலே இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய பிரகாரத்திலே இருப்பீங்கன்னா, உங்களிடத்தில் உள்ள விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒருபோதும் இழந்து போக மாட்டீங்க.
ஒருபோதும் சத்துரு உங்களை வஞ்சிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போகிறவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை இழக்க நேரிடும், தங்களுடைய ரட்சிப்பை இழக்க நேரிடும், தங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற விலையேறப்பட்ட கிருபையை இழக்க நேரிடும். சிம்சோனை பார்த்தீங்களா? அவன் தேவ சமூகத்திலே இளைப்பாற வேண்டியவன், தலிலாளோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கு அநேகர் அழுகிறதற்கு காரணம், இன்றைக்கு அநேகர் தங்களிடத்தில் உள்ள அபிஷேகத்தை இழந்து போனார்கள், ரட்சிப்பை இழந்து போனார்கள், பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், ஜெப வாழ்க்கை இழந்து போனார்கள். ஆகவே இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எருசலேமிலே வாசம் பண்ணுவாயானால், நீ தேவ சமூகத்திலே நிலைத்திருப்பாயானால், நீ கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பாயானால், தேவனுடைய மகிமையிலே நீ ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே இருக்குமேனால் நீ அழுது கொண்டுராய். ஸ்தோத்திரம். அடுத்ததா எதற்காக அழுதார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எகிப்தை நினைத்து அழுதார்கள். வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம், கொம்மட்டி காய்களை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டுகளை, வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் அடுத்தது எதற்காக அழுகிறான் அப்படின்னா, பழைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து அழுகிறான். தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க, எருசலேமில் இருக்கிறவங்க, தேவ பாதத்தில் இருக்கிறவங்க அழமாட்டாங்க. கடந்த காலத்தில் நடந்த நல்ல காரியங்களை நினைத்து அவங்க அழமாட்டாங்க. ஐயோ எனக்கு இப்பொழுது இல்லையே, நான் முன்னால் நல்லா இருந்தனே, இப்பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்து அழமாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. பாருங்க, யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய தகப்பன் வீட்டையும் நான் பட்ட வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி கர்த்தர் செய்தார். பழையதையே நினைத்து கொண்டு இருக்க ஆண்டவர் விடமாட்டார். கடந்த கால கசந்த அனுபவங்களை நினைத்து அழுது கொண்டு இருக்க கர்த்தர் விடமாட்டார். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் புதிய காரியங்களை செய்வார். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் அழிந்து போகிற உலகப் பொருட்களை நினைத்து அழமாட்டாங்க. அவங்க தேவனை துதிப்பார்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது, அவர்களுடைய சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறும். அவர்களுடைய சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபம் ஆண்டவரை உருக வைக்கிறது, ஆண்டவரை இறங்க வைக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு இறங்கி. அப்போ நம்முடைய ஜெபம் எவ்வளோ வல்லமையுள்ளதாக இருக்கு பாருங்க. யாருடைய ஜெபம்? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள். அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? மறு உத்தரவு அருளுவார். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அழுது கொண்டு ராய், உங்கள் அழுகையை மாற்றுவார். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் இறங்குவார், பதில் தருவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ராஜரீகத்தை விட்டு நீர் எனக்காய் பூலோகம் வந்தீரே. மிகுந்த சந்தோஷம் தந்திடும் பெருநற் செய்தியாய் உதித்தீரே. இம்மானுவேலரே, அதிசயம் நீரே, ஆலோசனை கர்த்தர் இயேசுவே. வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு, நித்ய பிதா இயேசு பிறந்தாரே. இயேசுராஜன் எந்தன் பாவம் நீக்க மண்ணில் வந்து உதித்தாரே. பிறந்தாரே
எந்த நீருள் நீக்கும் ஒளியாக உதித்தாரே. இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்து ராஜன் பிறந்தாரே. மந்தை மேய்ப்பர்கள் பாடிட தூத சேனைகள்